அமைச்சரின் சர்ச்சை பேச்சு. நடிகர்கள் அரசியலுக்கு வருவார்கள், ஆனால் அறிவே இருக்காது. சென்னையில் நடந்த திமுக இளைஞரணி உறுப்பினர் சேர்ப்பு முகாமில் பேசிய ஊரக தொழில் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கூறியதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரும் காலங்களில் சீமான் போன்ற நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வருவார்கள். நடிகர்கள் திரைப்படங்களில் பார்க்கலாம், ரசிக்கலாம், அத்துடன் வந்துவிட வேண்டும். நடிகர்கள் அறிவு இருக்குமா என்றால் இருக்காது. கட்சி நடத்துவது என்றால் சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது. தமிழகத்தில் ஒரு சின்ன சந்து இருந்தால் கூட அதில் 2 குடும்பங்கள் திமுக சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். திமுக இல்லாத ஊர் கிடையாது. பலமாக இருக்கின்றோம். இவ்வளவு பெரிய கட்சியான நாமே 10 வருடங்கள் எதிர்கட்சியாக இருந்தோம். நடிகர்கள் செல்லும் போது கூட்டம் கூடுகிறது அல்லவா, அதனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அடுத்த முதல்வர் நான் தான் என்று அரசியலுக்கு வந்து விடுகிறார்கள். நடிகர்கள் அரசியலுக்கு வந்து வெற்றி பெறுவது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் முடிந்துவிட்டது. இனிமேல் நடிகர்கள் அரசியலுக்கு வந்து ஈடுபட முடியாது. நடிகர்களின் கனவுகளை பொய்யாக்க வேண்டும் என்றார். யாருடைய தெய்வம் இல்லாமல் வெற்றி பெற நம் அமைப்பு ரீதியாக பலமாக வைத்திருக்க வேண்டும். அப்படி வைத்திருந்தால் யார் தெய்வம் நமக்கு தேவையில்லை. எந்த தேர்தல் வந்தாலும் மிக பெரிய வெற்றியை திமுக பெறும். இவ்வாறு அவர் பேசினார். ஆனால் வருகின்ற காலங்களில் இந்த சீமா மாதிரி இந்த நடிகர்கள்லாம் வருவான். நடிகரோட பாருங்க, நான் கூட பாப்ப ரசிக்கலாம், அதோட வந்துடணும். புரியுதா? அவெல்லாம் அறிவு இருக்கணும், அறிவு இருக்காது. ஆட்சி நடத்த முடியும், கட்சி நடத்துறது சாதாரணமா? இவ்வளவு பெரிய கட்சி, எந்த சந்தையில திமுக இல்ல. ஒரு சின்ன சந்தை தவிர 2 குடும்பங்கள் நம்ம கட்சி. இவ்வளவு பெரிய கட்சியே போன 10 வருஷம் நம்ம எதிர்கட்சியா இருந்தோம். சந்து பொந்தெல்லாம் கட்சி இருக்குது, பலமா இருக்கிறோம். அமைப்பு இல்லாத ஊர் கிடையாது, கட்சி இல்லாத இடம் கிடையாது, இல்லையா? இவ்வளவு பெரிய கட்சி 10 வருஷம் நடுரோட்ல நின்றுந்தோம். எல்லாம் வருவான். என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம போகும்போது ஒரு கூட்டத்தை பாக்குறாங்கல்ல, பார்த்தோன்னா மொத்தம் நம்மால் தான் இருங்க. மகிழ்ந்து போய் அன்னால நம்ம முதலமைச்சரா இல்லன்னு வந்துடுறான். அதனால இதெல்லாம் எடுபடாது. இங்க எம்ஜிஆரோட போச்சுங்க. அது நடிகர்ல எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு. இனிமேலாம் அவனு எடுபட முடியாது அரசியல்ல. அதனால எதிர்காலத்தில் இவன் ஆசை காட்டி நிற்கிறானு பாரு, ரொம்ப மகிழ்ச்சியா கனவு கண்டுக்கிறான் பாரு. இவன் கனவெல்லாம் பொய்யாக்குறேன்னு சொன்னா நம்முடைய அமைப்புகளை எவன் தயவுதாட்சியும் தேவையில்லை. நாம அமைப்புல பலமா வச்சிருந்தோம்னா எவன் தயவுதாட்சி நமக்கு தேவையில்லை. எந்த தேர்தல் வந்தாலும் மிகப்பெரிய வெற்றி நாம் பெறுவோம்.